already finished when Mary arrived. A prophecy fulfilled. The resurrection of a king. Wake up. They couldn't find him. His garments were all that remained. The only evidence of a grave defeated. Wake up, wake up, wake up. He is risen. உயிர்த்த ஆண்டவரில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் உயிர்த்த ஆண்டவர் பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் பாஸ்கா பெருவிழா நல்வாழ்த்துக்களை ஆசிரை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றிய ஒரு சில உண்மைகளை மட்டும் உங்களுக்கு ஒரு சிறிய செய்தியாக கொடுக்க விரும்புகின்றேன். அன்பிற்கினியவர்களே, கல்லறைகள் என்று சொல்லக்கூடியது பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த கல்லறை என்பது இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக, எனவே இறந்தோர் நினைவாக இதை அடையாளமாக நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் இறந்தவருடைய நினைவாக அல்ல, மாறாக உயிர்த்தவருடைய நினைவாக வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அடையாளமாக நமக்கு இருக்கிறது. எனவே தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு காட்சியை லூக்கா நற்செய்தியாளர் எடுத்து சொல்கின்ற பொழுது அவர் இவ்வாறு சொல்கின்றார். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் பெண்கள் கல்லறைக்கு செல்கின்றார்கள், அவருடைய உடலுக்கு எண்ணெய் பூசி அர்ச்சிப்பதற்காக. ஆனால் அங்கே ஒரு காட்சியை காண்கின்றார்கள். அந்த வானதூதர்கள் கல்லறையில், வெற்று கல்லறையில் இருந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், இதுதான் மைய செய்தி. உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. இந்த 3 வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அவர் இங்கே இல்லை. இறைவன் இல்லாத ஒரு இடம், ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கே என்று சொன்னால் இறப்பிலே. அதுதான் நரகம் என்று சொல்லக்கூடியது. அந்த இறப்பிலே இறைவன் இல்லை, அங்கே அவர் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, மிகப்பெரிய கல்லறைகள் இந்த உலகத்திலே உண்டு. இன்றைக்கும் எகிப்து நாட்டிற்கு சென்று பார்த்தோம் என்றால் பிரமிடுகள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உலக அதிசயங்களாக ஒரு காலத்திலே கருதப்பட்ட இந்த பிரமிடுகள் உண்டு. இந்த பிரமிடுகள் என்ன என்று கேட்டால், ஃபாரவோன் மன்னன் அவர்கள் வழித்தோன்றல்கள் ஆட்சியாளர்களாக இருந்து இந்த எகிப்து நாட்டை ஆண்டு ஆட்சி செய்தார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய இறந்த உடலை வைத்து அதன் மேல் கல்லறை போன்ற ஒரு அடையாளத்தை கட்டினார்கள். அதுதான் அந்த கூம்பு வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரமிட் என்று சொல்லக்கூடிய உலக அதிசயம். எனவே அது ஒரு கல்லறை, அவ்வளவுதான். அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அன்புக்குரியவர்களே, அந்த அடையாளம் இன்றைக்கு ஒரு வெற்று அடையாளமாகத்தான் இருக்கிறது. மக்கள் சென்று பார்க்கின்ற ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே ஒன்றும் அதிசயம் இல்லை. இரண்டாவதாக பாருங்கள், வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்று இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான இரகசிய கல்லறை உண்டு. அந்த கல்லறையிலே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள், பலவிதமான திறமைசாலிகள், சித்திரக்காரர்கள் என்றெல்லாம் பெயர் பெற்றவர்கள் எல்லாம் அங்கே புதைக்கப்படுகின்றார்கள். அது ஒரு இரகசிய கல்லறையாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறந்த வண்ணமாக இருக்கிறது.
அந்த திறந்த கல்லறையின் மேல் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அவர் இங்கே இல்லை என்று எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அது எந்த கல்லறை என்று சொன்னால் இயேசுவினுடைய கல்லறை. எனவே தான் பாருங்கள், இயேசுவினுடைய உயிர்ப்பு தவிர்க்க முடியாத ஒன்று. அவருடைய இறப்பு எந்த அளவுக்கு உறுதியானதோ, நிஜமானதோ, உண்மையானதோ, அதே போன்றுதான் அவருடைய உயிர்ப்பு என்பதும் இருக்கிறது. இயேசு இறந்தார், ஆனால் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. எனவே தான் அவர் கல்லறையில் இல்லை, மாறாக அவர் வாழ்வோரின் கடவுள், உயிர்த்து விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உயிர்ப்பு எங்கே நடக்கிறது என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நல்ல கள்ளன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னான், என்னை நினைவு கூறும் என்று வேண்டினான். ஆண்டவர் இயேசு என்ன வார்த்தையை சொன்னார் பாருங்கள், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அந்த வான்வீடு என்பதுதான் மோட்சம், அந்த வான்வீடு என்பதுதான் உயிர்ப்பு. எனவே நீ என்னோடு, ஆண்டவரோடு, உயிர்த்த அந்த இறைவனோடு நீ இருப்பாய் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வார்த்தைக்கும் செயல்பாட்டிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இயேசு சொல்வதை செய்தார், இயேசு செய்ததை சொன்னார். செயல் சொல் இரண்டும் இணைந்தே இருந்தது. அந்த வகையிலே அந்த நல்ல கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார். உயிர்ப்பு எப்பொழுது நடந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றே அப்பொழுதே நடந்திருக்க வேண்டும். 3 நாட்கள் கழித்து மனிதர்கள் அந்த வெற்று கல்லறையை பார்த்தார்கள். 3 நாட்கள் கழித்து அந்த கல்லறையில் அவர் இல்லை என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பு இறப்பிலேயே நடந்துவிட்டது. ரெசுரக்ஷன் அப்பான் டெத் என்று சொல்வார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இந்த உயிர்ப்பை படிப்படியாக நாம் அறிகின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம். எனவே இறப்பிலேயே அவர் உயிர்த்து விட்டார் என்பதை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இன்றைக்கும் இறக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள், எந்த நிலைக்கு போகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இறக்கின்றார்கள். யாரில்? இயேசுவில். அந்த இயேசு உயிர்த்த கடவுளாக இருக்கிறார், உயிர்த்தாண்டவராக இருக்கிறார். எனவே அந்த உயிர்ப்பிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் என்பதுதான் பொருளாகிறது. அந்த ஆண்டவர் இயேசுவை இப்பொழுது கல்லறையில் இல்லை என்று அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆனால் செய்தி என்ன? அவர் இங்கே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையிலே எது மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய இறப்பு. ஆனால் அந்த இறப்பு அதோடு நின்று விடுவதில்லை. அது உயிர்ப்பிலே நிறைவடைகிறது, அது முடிவாகிறது, நிறைவாகிறது. அந்த உயிர்ப்பைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு இறக்கவில்லை என்று சொன்னால், இயேசு உயிர்க்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை வீண் என்று பவுலடியார் சொல்கிறார். பவுலடியார் சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த ஆண்டவரை தவிர வேறு யாரையும் எதையும் நான் அறிவிக்கவில்லை என்று சொல்கின்றார். எனவே இந்த உயிர்ப்பு இறப்பு என்பது 2 பக்கங்கள் கொண்ட ஒரே நாணயம் என்பதனால் இன்றைய நாளிலே இந்த உயிர்ப்பை நாம் கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பை நாம் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய வாழ்வினுடைய மையமாக, ஊற்றாக, தொடக்கமாக, அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உண்மையை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து உலகமே இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் கல்லறையில் இருக்கக்கூடியவர் அல்ல. இன்றைக்கும் நாம் எருசலேமிலே சென்று ஆண்டவர் இயேசுவினுடைய திரு கல்லறையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே கல் தான் இருக்கும். அங்கே எந்த விதமான கல்லறையின் அடையாளங்கள் இருக்காது. காரணம், இறப்பிலே உயிர்த்துவிட்ட இறைவனுக்கு கல்லறையில் நாம் ஏன் அவரை தேட வேண்டும்? எனவே தான் கல்லறை தோட்டம் என்று சொன்னார்கள். கல்லறை என்பது இறந்த உடல்களை அடக்கம் செய்கின்ற ஒரு இடம். அங்கே அழுகுகின்ற உடல் இருக்கக்கூடிய இடம். அங்கே இருக்கின்ற எலும்புகள் எல்லாம் மறைந்து போகின்ற ஒரு இடம். ஆனால் அது தோட்டமாக இருக்கிறது. தோட்டத்திலே என்ன பார்க்கின்றோம்? மரம், செடி, கொடிகளை பார்க்கின்றோம், பச்சை கொடிகளை பார்க்கின்றோம், அழகிய பூக்களை பார்க்கின்றோம். இவ்வளவு தழைத்து செழித்து ஓங்குகின்ற அந்த தோட்டத்தை பார்க்கின்றோம். இறப்பு ஒரு பக்கம், அங்கே வாழ்வு ஒரு பக்கம். எனவே தான் கல்லறை என்பது படுகுழியில் இருக்கிறது, அங்கே தான் தோட்டம் இருக்கிறது. இரண்டும் இணைந்த வகையில்தான்
கல்லறை தோட்டம் என்று நாம் சொல்கின்றோம். அந்த வகையிலே தான் நம் ஆண்டவர் இயேசு கல்லறையில் அல்ல, உயிர்த்த இறைவனாக இருக்கிறார். இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நாம் எல்லா அருட்சாதனங்களிலும் கொண்டாடுகின்றோம். மிக குறிப்பாக நற்கருணையிலே உயிர்த்த ஆண்டவரை நாம் உட்கொள்கின்றோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் சொல்கின்ற விசுவாசத்தின் நம்பிக்கையின் மறைபொருள் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய இறப்பை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்ப்பை நாம் போற்றுகின்றோம், கொண்டாடுகின்றோம் என்பதுதான் உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த உயிர்ப்பின் விழாவிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தொடர் உடனிருப்பையும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்த மாட்சி மகிமையையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய கடவுள் இறப்பின் கடவுள் அல்ல. எனவே நம்முடைய வாழ்விலே व्यसனம், நம்முடைய வாழ்விலே கவலை, துன்பம், பலவிதமான சிலுவைகள், அழுத்தம், பாரம் என்பதை எல்லாவற்றையும் கடந்து இயேசுவினுடைய உயிர்ப்பின் மாட்சியை, மகிமையை, மகிழ்ச்சியை நாம் பெற்ற மனிதர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த கால கிறிஸ்துவர்கள், முதல் கட்டத்திலே வாழ்ந்தவர்கள், இயேசுவினுடைய உயிர்ப்பை பார்த்தவர்கள், அதை தொடர்ந்து நேரடி சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாடினார்கள். எனவே தான் அவர்கள் அல்லேலூயா, ஆண்டவருக்கு புகழ்ச்சி என்றெல்லாம் பாடினார்கள். எனவே தான் அவர்களை அல்லேலூயா கிறிஸ்துவர்கள் என்றார்கள். நாமும் அல்லேலூயா கிறிஸ்துவர்கள் தான். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா, ஆண்டவர் இயேசு தம் உடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை கொண்டாடுவோம். திரு இருதய ஆண்டவர் பசிலிக்காவிலிருந்து உங்களுக்கு ஆசீரும் அருளும் ஈஸ்டர் பெருவிழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மரியே வாழ்க. God bless you all. Thank you. Dear friends, I would like to wish you all a very happy Easter, because Easter is the central point of our faith, Christianity. Without Easter, there is no meaning in our belief, in our faith. And that centrality we celebrate today as the feast. On this finest occasion, I would like to congratulate you all. I would like to wish you all good health of mind and body, and God's special choices to blessings upon you. Keep safe. God bless you all. Once again, happy Easter to all of you. Thank you.